Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஜார்க்கண்டில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். அரசு பணியாளர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாகவும் இதுகுறித்து விரிவான விசாரணை கோரியும் மாணவர் அமைப்புகளின் தலைவன் தேவேந்திரநாத் மகதோ தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் ஜார்க்கண்டில் 3 வாரங்களாக நடந்த போராட்டத்தால் மாணவர்கள் போலீசார் இடையே கடும் மோதல் வெடித்தது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலை ஏற்பட்டதை அடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கூட்டப்பட்டது. சமீபத்தில் நடந்த அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் 2014ஆம் ஆண்டு முதல் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்தது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளது. ஹேமந்த் சோரன் அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்ததை அடுத்து 16 நாட்களாக நடந்து வந்த போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொள்வதாக மாணவர் அமைப்பினர் கூறினர். இதற்கிடையே போட்டித் தேர்வுகளில் வென்று அரசு பணியில் இருக்கும் இளைஞர்கள் தற்போது அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததா என்பது பற்றி சுதந்திரமான விசாரணை நடத்துவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது பணியில் உள்ளவர்களின் எதிர்காலம் பாதிக்காத வகையில் அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். எங்கள் பணி பறிக்கப்படும் பட்சத்தில் அரசுக்கு எதிரான சட்ட போராட்டத்திற்கு தயார் என 2000க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் கூறியுள்ளனர்.